டே 3 கிளம்பிட்டோம். இதுதான் நாங்கள் தங்கியிருந்த ஹோம் ஸ்டே. டீசெண்ட் தான். தேங்க்ஸ் பை. இப்போது அபிகுண்டி ஃபால்ஸ்னு ஒன்று இருக்குது, அங்கே கிளம்பிகிட்டே இருக்கோம். அது 7 கிலோமீட்டர் இங்கேருந்து ஒரு டைரெக்ஷன். அது முடிச்சுட்டு எட்டினபுஜா, அது திரும்பி 7 கிலோமீட்டர் பேக்கில் வரணும். நிறைய ஹோம் ஸ்டேஸ்லாம் இருக்குங்க. நாங்கள் தங்கின ஹோம் ஸ்டே பர் ரூமுக்கு 2500 கேட்டிருந்தாங்க. பட்டு டபுள் பெட் 2 இருந்தது. குரூப்பாக வந்தோன்னா ஹோம் ஸ்டே எடுத்து ஈஸியாக தங்கிக்கலாம், எக்ஸ்பென்ஸ் அவ்வளோ ஆகாது. இது அபிகுண்டி ஃபால்ஸ். இதுவும் கொஞ்சம் தூரம் தான் கீழே போகிற மாதிரி இருக்குது. ஆனால் கீழே நிறைய பேர் குளிச்சுட்டு இருக்காங்க போல். அபி ஃபால்ஸ், அபிகுண்டி ஃபால்ஸ். அபி ஃபால்ஸ் பார்த்துட்டு கிளம்பிட்டு இருக்கோம். சின்ன ஃபால்ஸ் தான், குளிக்கணும்னா காலையில் வந்து குடிச்சிருக்கலாம். நான் பார்த்துட்டு தான் வரேன். பேக் சாயுதான்னு கேட்டான், இல்லைன்னு சொல்லிட்டேன். ஆனால் லைட்டாக சாஞ்சி தான் இருக்குது. பார்த்துப்போம், இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்கும். அந்த பீக்கு தான் எட்டினபுஜா, அங்கே இருக்குது பாருங்க. போகிற வரையும் ரோடு எப்படி இருக்குன்னு தெரியலையே, இதே மாதிரி தான் இருக்குமோ? ரோடு ரொம்ப மோசமாக தான் இருக்குது. அதோ இருக்கு பாருங்க ஸ்ட்ரைட்டா மேலே, அதுதான் எட்டினபுஜா. எட்டினபுஜா பார்க்கிங். பைக்குக்கு 20 என்ட்ரன்ஸ் போட்டிருக்காங்க. இங்கேருந்து எவ்வளோ தூரம் ஏறணும்னு தெரில. கையிலேயே பிடிச்சி
ಈ ತರ ಮಾಡ್ತಾನೆ ಅಯ್ಯೋ ರಾಮ, ನಾವು ಹತ್ತು ಬಿಡ್ತೀವಿ. எட்டினி பூஜா ட்ரெக்கிங் முடிச்சிட்டோம். அரௌண்ட் அப் அண்ட் டவுன் 4 கிலோமீட்டர் சொல்கிறாங்க. ஈஸி ட்ரெக்கிங் தான். அதான் அப் அண்ட் டவுன் 2.5 hours 2.5 ஹவர்ஸில் முடிச்சிடலாம். பட் லாஸ்ட்டு ஒரு 20 minutes மட்டும் நல்லா ஸ்டீப்பாக இருக்கும் அந்த மேலே டாப்பில் ஏறத்துக்கு. பட் மேலே டாப் ஏறிட்டிங்கன்னா வியூ செம்ம வியூ. நம்ம தான் வந்து டாப் எல்லா மவுண்டெயினுக்கும் டாப்பில் நிற்போம். மத்தியானம் லஞ்சுக்கான ஹோட்டல் ரொம்ப நேரம் சர்ச் பண்ணிட்டு இப்போ தான் கிடச்சிது. என்ன இருக்குன்னு தெரியல.